நிகழ்ச்சியில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள் 2,01,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள 33 திட்டப்பணிகளை முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்துள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு தனது தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபாலின் அவருடைய நிதியிலிருந்து உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்ட நிதியிலிருந்து 42,30,000 ரூபாயும், அதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவருடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்ட நிதியிலிருந்து 38 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 2,01,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுட்ட 33 திட்டப்பணிகளை துவக்கி வைத்துள்ளார். இந்த திட்டப்பணியில் தார் சாலை, கான்கிரீட் சாலை, பேவர் பிளாக் சாலை, சாக்கடை கால்வாய் வசதி, ஆழ்துளை கிணறு, சின்டெக்ஸ் நீர்த்தேக்க தொட்டி, பள்ளிக்கான மதில் சுவர் மற்றும் பள்ளிக்கான குடிநீர் சுத்திகரிப்பு தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 33 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசும்போது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் எடப்பாடி தொகுதி மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எடப்பாடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு அரங்கம் தேவை என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாயும் மேலும் கூடுதல் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எடப்பாடி நகராட்சியில் 30 வார்டுகளுக்கும் தடையில்லாத குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. மேச்சேரி நங்கவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 2 ஒன்றியங்களுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நங்கவள்ளி, வனவாசி, ஜலகண்டாபுரம் பேரூராட்சிகளில் சாலை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரியும் ஆரம்ப சுகாதார நிலையமும், எட்டுக்குட்டைமேடு பகுதியில் கால்நடை மருத்துவமனை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நியாய விலைக்கடை, அங்கன்வாடி கட்டிடம் என மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எடப்பாடி சங்ககிரி சாலையில் கலை அறிவியல் கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வனவாசி பகுதியிலிருந்து பாலிடெக்னிக் கல்லூரியும், எட்டுக்குட்டைமேடு பகுதியில் பிஎட் கல்லூரி, துணை மின் நிலையம், தொழில்பேட்டை என அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் போது இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும், குறிப்பாக வறண்ட 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் விடுபட்டு நிரப்பப்படாமல் உள்ள ஏரிகளும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். 5 ஆண்டு காலத்தில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி மக்கள் கொடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பல வேலைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டுகின்றன. அதே போல பல ஆண்டுகளாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்முடைய எடப்பாடி நகராட்சியில் இருக்கின்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே அதற்குண்டான நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருந்தன. இப்பொழுது அந்த விளையாட்டு அரங்கம் இன்றைக்கு கட்டுவதற்கு துவக்கப்பட்டுகின்றன. இந்த விளையாட்டு அரங்கம் இந்த பகுதிகளினுடைய கோரிக்கையை ஏற்று அது திரு தனபால் அவர்களுடைய நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு 50 லட்சம் ரூபாயும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலம் அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டுகின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கின்றோம். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். அதேபோல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். எடப்பாடி நகராட்சிக்கு 30 வார்டுகளிலும் தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை 30 வார்டுகளுக்கும் கொடுத்திருக்கிறோம். அதே போல் மேச்சேரி நங்கவெளி கூட்டக்குடி திட்டம் கிராமத்திலிருந்து பேரூராட்சி வரை அனைத்து பகுதிகளுக்கும்
காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் அந்த 2 ஒன்றியங்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதோட நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, ஜலலாபுரம் பேரூராட்சி 3 பேரூராட்சியிலுமே தேவையான அளவுக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்படுகின்றது. நல்ல சாலை வசதிகள் செய்து கொடுக்கிறோம், போக்குவரத்து செய்து கொடுத்திருக்கின்றோம். மருத்துவமனை, நம்முடைய எடப்பாடி நகரத்தில் இருக்கின்ற மருத்துவமனை சுமார் 4 கோடி ரூபாயில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு சமுத்திரம், பக்கநாடு இந்த பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுத்துருக்கிறோம். கால்நடை மருந்தகங்கள் இன்றைக்கு கச்சிப்பள்ளி, எட்டுக்கோட்டை மேட்டில், பக்கநாட்டில் இப்படி பல இடத்துல கால்நடை மருந்தகம் கட்டி கொடுத்துருக்குறோம். கால்நடை மருத்துவமனை, கால்நடை அந்த தேவையான கட்டிட வசதி செய்து கொடுத்துருக்குறோம். அதோடு பல ரேஷன் கடைகள் புதிதாக கட்டி கொடுத்துருக்குறோம். அங்கன்வாடி கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்முடைய எடப்பாடி நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக எடப்பாடி சங்ககிரி ரோட்டில் பிரம்மாண்டமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். அதே போல் நம்முடைய ஜலடாபுரம் நங்கவள்ளி ஒன்றியத்தில் வனவாசி அருகில் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று கட்டி கொடுத்துக்கிறோம். எட்டிக்கோட்டமேட்டில் பிடெக் கல்லூரி கட்டி கொடுத்தோம். எட்டிக்கோட்டமேட்லேயே அங்கே ஒரு துணைமின் நிலையம் அமைச்சு கொடுத்துக்கிறோம். சிட்கோ தொழிற்பேட்டை ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்படி மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நம்ம நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இப்பொழுது குறுகிய காலத்திலே தேர்தல் வர இருக்கின்றன. இன்னும் இந்த தேர்தலிலே அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற என்டிஏ கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தவுடன் இன்னும் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வைக்கப்பட்ட கோரிக்கை மேலும் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்து வந்தார்கள், வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்று. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக 6 ஏரி நிரப்பணும். இன்னும் பல ஏரிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகளுக்கும் முழுமையான தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை அதிமுக அரசு நிச்சயமாக வழங்கும். நிச்சயமாக வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும்.